என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவை அருகே கிராமத்திற்கு ஒரு மாதமாக இயக்கப்படாத அரசு பேருந்து மீண்டும் இயக்கப்பட்ட நிலையில் அதனை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினம்தோறும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு முறையாக இலவச அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த ஒரு மாதமாக இயக்கப்படாத 45D நம்பர் கொண்ட பேருந்து மீண்டும் கிராம பகுதிக்குள் வந்தபோது அதனை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து சேவை முறையாக வழங்கப்படும் என உறுதியளித்தனர். நாமக்கல் அருகே பட்டப்பகலில் சட்டவிரோத மது விற்பனை படுஜோராக நடைபெறும் காணொலி வெளியாகியுள்ளது. புதுசத்திரம் காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அரசின் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை டாஸ்மாக் மதுபானங்கள் படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அத்துடன் மதுவும் 2 மடங்கு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் வேலைக்கு செல்வோரின் குடும்பத்தினர் இதனால் பாதிக்கப்படுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் அருகே கடையில் நகை வாங்குவது போல நடித்து திருட்டில் ஈடுபட்ட பெண்களை கையும் களவுமாக பிடித்து கடை உரிமையாளர் போலீசில் ஒப்படைத்தார். மேல்மலையனூரில் உள்ள நகைக்கடைக்கு வந்த 3 பெண்கள் தங்க நகைகளை வாங்குவது போல நாடகமாடி கடையின் உரிமையாளரை திசை திருப்பியுள்ளனர். அப்போது அவர் நகையை எடை போடும் வேளையில் தாங்கள் கொண்டு வந்த போலி கம்மலை வைத்துவிட்டு தங்க கம்மலை பெண்கள் திருடியுள்ளனர். இதனை அறிந்து உரிமையாளர் அவர்களிடம் கேள்வி கேட்க அப்பெண்கள் நைசாக நழுவி வெளியேறினர். அப்போது அவர் கூச்சலிட்டு பின்னாலே சென்று அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பெண்களை பிடித்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பெண்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவாரூர் அருகே அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் மது பிரியர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்துறைப்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் மது வாங்க வந்த 2 நபர்கள் கடை ஊழியர்கள் 10 ரூபாய் அதிகமாக கேட்டதால் கடுப்பாகி சண்டையிட்டனர். அத்துடன் மதுவை இலவசமாக கொடுக்க வேண்டும் என கூறி கடை ஊழியர்களை அடிக்க முற்பட்டு கடும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அவர்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசார் வந்து ஒருவரை பிடித்தனர். மற்றொருவர் தப்பி ஓடியுள்ளார். மது பிரியர்கள் செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவத்தின் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அருகே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இளைஞர் வந்தபோது மருத்துவர்கள் இல்லாததால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சமிஉல்லா மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவசர சிகிச்சைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் இல்லை என கூறப்படும் நிலையில் சமிஉல்லாவிற்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வந்தவாசி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். கோவை பேருந்து நிலையத்தில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்திய 37 அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாநகரில் அரசு துறைக்கு இணையாக தனியார் நகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரு தரப்பினரிடையே நடைபெறும் போட்டியில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் தான் பெரும் பிரச்சனையாக உள்ளன. இந்நிலையில் கோவை அனைத்து RDO அலுவலக அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வாகன தணிக்கை செய்தனர். அதில் 54 அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 37 பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அந்த பேருந்துகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு மொத்தம் 3,14,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.
பிரபல சுற்றுலா தலமான பிச்சாவரத்தில் சுற்றுலா பயணிகள் போட்டு சென்ற குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளால் போடப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை கிள்ளை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் சிதம்பரம் சார் ஆட்சியர் ரேஷ்மி ராணி, கூடுதல் ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை ஆய்வு செய்தனர். இந்த தூய்மை பணிகளில் சுமார் 100 கிலோவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் அப்புறப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் அருகே புடவையால் செய்யப்பட்ட ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வாடியம்பாடி அடுத்த அரப்பாண்டகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரது 14 வயது மகள் ரூபித்ரா வீட்டின் அருகே உள்ள ஆட்டுக் கொட்டகையில் புடவையால் செய்யப்பட்டு ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக புடவை மாணவியின் கழுத்தில் இறுக்கி மாணவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அம்பலூர் காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் போலீஸ் பட்டாலியன் அணியில் விளையாடிய வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பை காட்டிலும் இருவர் 36 வயது நிரம்பியவர்கள் என தெரிய வந்ததும் மற்ற அணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீஸ் பட்டாலியன் அணி வெற்றி பெற்றது செல்லாது எனவும் புதுக்கோட்டை இளைஞர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் மீண்டும் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படாததால் கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.